யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சோளம்மா புட்டும் மீன் குழம்பும் வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். யாழ் சமையலில் உணவே நம் உயிர் உறவாடும். மீன் வெட்டி வச்சிருக்குது. மீன் விளை மீன் இது. அதோட பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, புளி, இந்த புளியை எடுத்துருக்குது. 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால், யாழ் சமையல் தூள், உப்பு, வெந்தயம். வாங்க அப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள நாங்கள் கப்பிப்பால்களை விடுவோம். அதுக்கு முதல் இந்த புளியை நாங்கள் ஊற போடுவோம். தண்ணிக்குள்ளே ஊற போட்டு கரைப்போம். வாங்க புளியை கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த புளியை இதில் ஊற்ற போகிறோம். ஒரு தேசிக்காய் புளி. இனி நாங்கள் தூள்கள் போட போகிறோம். தூளை போடுவோம். தூள் போடுவோம். அதோட கொஞ்சம் வெந்தயம், கேட்குறோம் கொஞ்சம் போடுவோம். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு விடுங்க. உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் அவிய விட்டுட்டு போடுவோம். முதலே போடலாம், கொஞ்சம் அவிய விட்டுட்டு போட்டால் எங்களுக்கு கடிபடும். இப்போ அடுப்பை விட்டுவோம். அவங்க நான் வச்சதுக்கு திறக்கையில் 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சுது. திறந்து நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் போடுவோம். இது நான் இப்போ பக்கத்தில் நிற்கிற வழியாக உப்பு கொதிக்க விட்டுட்டு போடுறேன். வேறு ஏதாவது வேலையாண்டா ஒரு எடியாக போட்டுட்டு போயிடுறது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாயில் கடிபடுது வெங்காயம். போட்டு தேப்பி மூடி விடுவோம். போட்டு முதல் பாலையும் போட்டுட்டு மூடுவோம். இது ஒரு பாதி தான் எடுத்துகிட்டு வந்து நான் தேங்காய் பால் கொஞ்சம் தானியம் போட்டு இப்படியே மூடி விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்கு நாங்கள் இந்த புட்டுக்குள்ளே எடுத்து இதுக்குள்ளே எண்ணெய் ஊசி வைப்போம். நல்ல நீங்களும் புட்டு அவிக்கிறேன்டா முதல் நாள் இரவு நல்ல வடிவாக கழுவி காய விட்டு வச்சுருக்கணும். விடிய எழும்பி எண்ணெய் ஊசுங்கோ. உங்களுக்கு என்ன இதோ அதை எடுத்து வடிவாக இருக்கா பூசி விட்டீங்கடா சுற்றி வர உள் மட்டும் பூசுங்கோ. நான் மாஜர் இந்த வழியாக மாஜரில் பூசிட்டேன். வாங்கோ திறப்பம். இது புட்டுக்கு தானே கொஞ்சம் தண்ணி குழம்பாகவே வைப்போம். இப்போ இவ்வளோ வெந்தயத்தையும் போட்டுட்டு மூடி போட்டு மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு 2 நிமிஷத்தில் நிப்பாட்டி விடுவோம் அடுப்பை. வாங்க அப்படியே இறக்கலாம். இறக்கி வச்சுட்டு நாங்கள் புட்டை குழம்புக்கு தண்ணியை கொதிக்க வைப்போம். கொஞ்சம் தானே 2 பேர் தான் அடிக்க போகிறேன். புட்டு கொஞ்சம் உப்பை போட போகிறேன். இப்படியே கொதிக்க விடுவோம். இதுதான் நான் அவிக்க போகிறேன் புட்டு. இந்த மாவில் அவிக்க போகிறேன். சோளம்மா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க வைப்போம். தண்ணி பொங்க கொதிச்சிட்டுது. வேறுங்க நல்லா பொங்குது. இப்போ நாங்கள் தண்ணி எடுத்து அந்த மாவில் ஊற்ற போகிறோம். கிளறி பார்த்து
ஊற்றுங்கோ. வழக்கமாக நாங்கள் அவிக்கிற புட்டுண்ட மாப்பழத்து ஊற்றுனீங்கன்னா சரி. இது சரி பாருங்க, கணக்காக வந்துருக்கு. நல்லா அடி கொடுத்து பார்க்கணும் நீங்கள். நீங்கள் இதண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஒரு கோப்பைக்கில் விட்டுட்டு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே விட்டு கிண்டுங்க. ஆரம்ப சமயக்காரர் இதுதான் கணக்கு. இப்படியே ஒரு 5 நிமிஷம் இதை வைப்போம். மூடி விடுவோம். கொதி தண்ணியே இதுக்குள்ளேயே ஊற்றி விடுவோம். புட்டு பானையை வச்சுருக்கு. இதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டேன். வாங்க, இது 5 நிமிஷம் ஆச்சு. திறந்துப்போம். இதே இப்போ கொத்தின மாதிரி இந்த பசத்தன்மை இல்லை தானே, இப்பயே கொத்தின மாதிரி தான் இருக்குது. நாங்கள் சாடியாக இருக்கா கொத்தி போட்டு அள்ளி அவிப்போம். வேறுங்க இந்த மாதிரி இருக்காண்டு நல்ல வெத்தக்காரருக்கெல்லாம் நல்ல ஒரு புட்டு கொத்துவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொத்துனீங்கன்னா உங்களுக்கு சுவமாக இருக்கும். அரை பேக்கெட் தான் போட்டேன் நான். அரைவாசி நேற்றும் அவிச்சது மிச்சத்தை தான் போட்டேன். கணக்கு வரும். இதெல்லாம் நோயாளருக்கு நல்ல ஒரு சாப்பாடு. நான் ஏற்கனவே கோதம்பம்மா, குரக்கன்மா, ஆட்டாமா, முரியல்மா எல்லாத்துலேயுமே குழம்பு புட்டை வச்சு காட்டியிருக்கிறேன். குரக்கனண்டில் ராகி அப்படியே கொத்தி கொத்தி மெல்லமாக கொஞ்சம் எடுப்போம். ஆமாம், எல்லாம் பொழிச்சு எடுத்தாச்சு. இனி நாங்கள் இது கட்டாயமண்டு இல்லை, எனக்கு பழகிட்டு கொஞ்சம் இதில் போட்டு நல்லா கலந்து போட்டு இனி புட்டுக்குள்ளே அள்ளி போடுவோம். இது இப்போ தேங்காய்ப்பு கட்டாயமண்டு இல்லை. மாறி மாறி தேங்காய் பூவையும் புட்டையும் வழக்கமாக நாங்கள் மற்ற புட்டுகளாக விற்கிற மாதிரி தான். இந்த புட்டை நீங்கள் தச்சலமாக தண்ணி கூடி ஒன்றுமே செய்ய இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா கிளறி போட்டு இனிதிப்படியில் அவிச்சு போட்டு நான் அந்த அரிசி மாக்கு காட்டினேன் உங்களுக்கு, மிக்சியில் அடித்து எடுங்கோ. அவிச்சு போட்டு ஆற விட்டு இதே மாதிரி போட்டு வரும் உங்களுக்கு. அப்படி அதை கேட்போம். இது இதால் ஆவி விதைக்கல நாங்கள் இதை மூடி போட்டு இறக்குவோம். ஆவி வந்துட்டு மூடிட்டேன், நீ இறக்குவோம். அடுப்பை நல்லா குறைச்சி போடுவோம். அப்படியே எல்லாத்தையும் அவிச்சு எடுப்போம். சமையல் அடுப்படி நம் அன்பு எல்லாம் சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வாய் உண்ணும் யாழ் சமையல்